அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்களை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கிறது. அதற்குள்ளாகவே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தமிழகத்தின் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை பதிவு பல்வேறு இடங்களில் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு 16 மாவட்டங்கள் மீது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் தொடங்கி தென்காசி வரையிலுமான மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திருவண்ணாமலை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நாளைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தென்காசி, தேனி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். நாளை மறுநாள், அதாவது வரக்கூடிய 15ஆம் தேதி தென் மாவட்டங்களுடைய கடலோர மாவட்டங்கள் மீது கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல், தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 15ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களிலும், அதே போன்று சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இன்று தொடங்கக்கூடிய இந்த கனமழைக்கான வாய்ப்பு என்பது வரக்கூடிய 19ஆம் தேதி வரையில் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. வளிமண்டல சுழற்சி மேலும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் உள்ளிட்டவைகள் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல வலுப்படுவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றிலிருந்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடிக்கும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய 7 நாட்களிலும் சென்னைக்கு பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மட்டுமே சென்னைக்கு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.